வெல்கம் டு பிளெஸிங்ஸ் வேர்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வசனத்துக்குள் கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனங்களோடு உங்களிடத்தில் வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நாம் வசனத்திற்கு நேராக போகலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26, 27 நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நம்ம போன காரியங்களை நம்ம பார்த்தோம். பிள்ளைகளுக்கு எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை மரணங்கள் என்று. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரைக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்போ நம்ம அடைக்கல பட்டணத்துக்குள் நாம் இருக்கிறோம். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். ஆனாலும் நம்ம ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். 27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்க, இப்பேற்பட்ட ஆபத்தான காரியங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்யலாம். நாம் சொந்த வந்த இரத்த கலப்புகள் கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். கர்த்தர் நேசிக்கும் போது நமக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் நம்ம நினச்சி பார்க்கலாம், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட ஆபத்துகள், உபத்திரவங்கள், நாச மோசங்கள் வருகிறது என்று. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு இரட்சிப்பை கொடுத்து பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் அன்பு பாதத்துக்கு வருகிறோம் ஐயா. இதோ உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் திட நம்பிக்கையாக இருக்கிறார்கள் என்று. அவருடைய பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்று உங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. அப்படியாக எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரை நல்வழிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். துன்மார்க்கருடைய வழியோ ஆண்டவரே அருவருப்பு என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, உமக்கு பயந்து உங்கள் வழியில் நடந்து நல்ல ஆசீர்வாதங்களை பற்றி, ஆண்டவரே இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்தில் தாழ்மை கேட்குறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.